ரீட்டாவும் கோரிக்காவும் தங்களுடைய காட்டுல இருந்த ஒரு பெரிய மரத்தோட உச்சியில உட்காந்து ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, இனிமே நாம சின்ன சின்ன திருட்டெல்லாம் செய்யவே கூடாது. மாசத்துக்கு ஒரு இடத்துல திருடுனாலும் நமக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா காலுஜி, அந்த ஒரு திருட்டுல வர பணத்தை வச்சு அந்த மாசம் பூரா உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த சமயத்துல ராகி கிளியும் ரீட்டா கிளியும் அவங்களோட குழந்தை விட்டு தூக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. அவங்க நிறைய மூட்டை முடிச்சுகளோட வரதை பார்த்த காணுக்காகவும் கோரிக்காகவும் அவங்கள வழிமறிச்சு நிப்பாட்டினாங்க. என்ன ராக்கி, குடும்பத்தோட எங்க போயிட்டு வர? மிட்டுக்கு நேத்து பர்த்டே. இந்த பர்த்டேவை எங்க வீட்டுல தான் கொண்டாடணும்னு ரீட்டாவோட அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால நேத்து ரீட்டாவோட அம்மா வீட்டுக்கு போன நாங்க இப்பதான் திரும்பி வரோம். அந்த சமயத்துல விட்டுவோட கழுத்துல இருந்த தங்க சங்கிலிய கோரிக்காவும் பாத்துருச்சு. என்ன ரீட்டா, பேரனோட பர்த்டேவுக்கு உங்க அம்மா தங்க சங்கிலி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆமாங்கோரி, எங்க அம்மா இப்படி 2 பவுன்ல செயின் எடுத்து போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி ரீட்டா, மிட்டுவை பார்த்து அழைச்சிக்கிட்டு போ. தங்கம் விக்கிற விலையில இந்த செயினை பத்திரமா பாத்துக்கோங்க. காங்கள் கிட்ட இப்படி பேசின ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. கோரி, செயினை பார்த்து பத்திரமா எடுத்துக்கிட்டு போங்கன்னு எதுக்காக அவங்கள எச்சரிக்கை பண்ணி அனுப்புன? அந்த செயினை எப்படி இருந்தாலும் நாம தானே திருட போறோம். காலுஜி, இன்னைக்கு ராத்திரி நாம போய் அந்த செயினை திருடுறதுக்குள்ள வேற யாரும் அந்த செயினை திருடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படி எச்சரிக்கை கொடுத்தேன். பிறகு அன்னைக்கு ராத்திரி நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் காணுக்காகவும் கோரிக்காகவும் ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க பைனாக்குலரை வச்சு ரீட்டா கிளி வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரீட்டா, உங்க அம்மா இப்படி செயின் எடுத்து போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல, அதுவும் 2 பவுன்ல. ஆமா ராக்கி, நானும் அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி பேசிக்கிட்ட ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் பிறகு தங்களோட கூட்டுல அப்படியே படுத்தாங்க. இது எல்லாத்தையும் காகங்கள் இந்த மரத்துல உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குக்கு, நம்ம வீட்டு கூரை மேல மிளகா காய வச்சேன், அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் அதை போய் எடுத்துட்டு வாடா செல்லம். அம்மா, இந்த ராத்திரியில நான் வெளியில போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்னடா குக்கு இப்படி பேசுற? ஒரு ஆண் பிள்ளை இப்படி பேசலாமா? குக்கு கிட்ட இப்படி சொன்ன சோனா குருவி காய வச்ச மிளகாய் எடுக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போச்சு. இப்படி வீட்டை விட்டு வெளியே போன சோனா குருவி ஒரு மரத்து மேல உட்காந்து ரீட்டா கிளி வீட்டை பாத்துக்கிட்டு இருந்த காகங்களை பாத்துருச்சு. இந்த காகங்கள் 2 பேரும் எதுக்காக இந்த ராத்திரி நேரத்துல ரீட்டா கிளி வீட்டை பைனாக்குலர் வச்சு பாத்துட்டு இருக்காங்க? எனக்கு என்னவோ இது சரியா படல. இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு தான் வீட்டு கூரை மேல ஏறி காகங்கள் என்ன செய்யறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சது. காலுஜி, வாங்க சீக்கிரம் போவோம். ரீட்டா கிளியும் ராக்கி கிளியும் நல்லா தூங்கிட்டாங்க. கோரிக்காவும் இப்படி சொல்ல பிறகு காகங்கள் 2 பேரும் ரீட்டா கிளி வீட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க. நான் நினைச்சது சரிதான். இந்த காகங்கள் 2 பேரும் ரீட்டா கிளி வீட்டை கொள்ளையடிக்க போறாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது. எப்படியாவது இந்த காகங்களை கையும் களவுமோ பிடிச்சாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி புறா வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல ரீட்டா கிளி வீட்டுக்குள்ள போன காகங்கள் 2 பேரும் அந்த தங்க செயின் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. கோரி, ஏதாவது மரப்பெட்டி சின்னதா இருக்கான்னு பாரு. கண்டிப்பா அதுலதான் அந்த செயினை மறைச்சு வச்சிருப்பாங்க. பிறகு 2 பேருமா சேர்ந்து மரப்பெட்டி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி தேடின இவங்க வீட்டோட ஒரு மூலையில சின்னதா ஒரு மரப்பெட்டி இருக்கத பாத்துட்டாங்க. உடனே 2 பேரும் அது பக்கத்துல போனாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த மரப்பெட்டிய மெதுவா திறந்து பார்க்க அதுக்குள்ள தங்க செயின் அப்புறம் பணம் இப்படி நிறைய பொருட்கள் இருந்தது. காலுஜி, இவ்வளவு பணத்தை வச்சிருக்கிற ரீட்டா கிளி போன வாரம் நான் ஒரு 100 ரூபாய் பணம் கடனா கேட்டப்ப எங்க வீட்டுல 1 ரூபாய் கூட இல்லைன்னு வாய் கூசாம என்கிட்ட போய் சொன்னான். அதை நினைச்சா எனக்கு வயிறெல்லாம் எரியுது. கவலைப்படாத கோரி, ரீட்டா கிளி சொன்ன மாதிரியே அது வீட்டுல 1 ரூபாய் கூட இல்லாம எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவோம். காங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ லைட்டை போட்டாங்க. உடனே அதிர்ச்சியான காங்கள் திரும்பி பார்க்க அந்த இடத்துல சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி, ராக்கி கிளி எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. இத பார்த்த காங்கள் 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன இது? நீங்க எல்லாம் இங்க எப்படி வந்தீங்க? உங்களோட திருட்டு பூத்தி தெரிஞ்ச நாதான் புறா அண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்தேன். ரீட்டா கிளியையும் ராக்கி கிளியும் எழுப்பி விட்டேன். காலு, கோரி, நீங்க 2 பேரும் இப்படி தெரிஞ்சவங்க வீட்லயே திருடுற அளவுக்கு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல.
ரீட்டா, நீ கூட தான் வீட்ல இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு போன வாரம் நான் கேட்டப்ப வீட்ல பணமே இல்லைன்னு சொன்ன. நீயும் இவ்வளவு கேவலமா போய் பேசுவேன்னு நானும் நினைக்கவே இல்லை. புறா, என்ன இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் துவைச்சு எடுக்கணும். பிறகு ராக்கி கிளியும் புறாவும் சேர்ந்து காகங்கள் 2 பேரையும் அடி பின்னி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அடி வாங்கி அழுதுகிட்டு இருந்த காகங்கள் 2 பேரையும் தூக்கி வெளியில போட்டாங்க. இங்க பாருங்க காகங்களே, இதுக்கப்புறம் நீங்க யார் வீட்லயாவது திருட முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களை உயிரோட விட மாட்டோம். அதுவும் இல்லாம நீங்க இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. காட்டுக்கு வெளியில தான் தங்கணும். சோனா, நீ செஞ்ச உதவியை எங்களால மறக்க முடியாது. நீ மட்டும் தக்க சமயத்துல வரலன்னா இந்த காகங்கள் நாங்க வருஷ கணக்கா சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் கொள்ள அடிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. காலுக்காகவும் குறிக்காகவும் இப்ப தாங்கள் அடிச்ச புறாவையும் ராக்கி கிளியும் விட சோனா குருவி மேலதான் ரொம்ப கோவமா இருந்தாங்க. இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பறவைகள் எல்லாம் சொன்னதால காகங்கள் 2 பேரும் இப்ப காட்டுக்கு வெளியில இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்துருந்தாங்க. கோரி, நாமளும் எத்தனையோ இடத்துல மாட்டி அடி வாங்கியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி எங்கேயும் அடி வாங்கினதே இல்லை. காலுஜி, இதுக்கெல்லாம் காரணமா இருந்த சோனா குருவிய சாதாரணமா விட்டுறக்கூடாது. அத பழிக்கு பழி வாங்கியே தீரணும். கவலைப்படாத கோரி, சோனா குருவி வாழ்நாள் பூரா நினைச்சு நினைச்சு கண்ணீர் விடுற மாதிரி ஏதாவது செஞ்சு அதை பழிக்கு பழி வாங்குவோம். பிறகு அடி வாங்கின களைப்புல காகங்கள் 2 பேரும் அந்த மரத்து மேலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி கூட மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கிட்டு எங்கேயோ பறந்து போனத ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்த காகங்கள் பார்த்தாங்க. காலுஜி, சோனா குருவி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போறத பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது திரும்பி வர்றதுக்கு எப்படியும் குறைச்சலா 2 நாளாவது ஆகும். அத பழிக்கு பழி வாங்க இதுதான் நல்ல சமயம். கோரி, பொறுமையா இரு. ராத்திரி ஆகட்டும். காகங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணுனா என்ன நடக்கும்னு சோனா குருவிக்கு புரிய வைப்போம். பிறகு அன்னைக்கு ராத்திரி ஆன உடனே காலுக்காகவும் குறிக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி வந்தவங்க சோனா குருவியோட வீட்டு கதவை உடைச்சு தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போனவங்க வீட்டுல பணத்தை சோனா குருவி எங்க வச்சிருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து வீட்டையே சலாடை போட்டு சளைச்சு பார்த்தாங்க. ஆனா இவங்களுக்கு பணம் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இப்படி வீடு பூரா தேடி பார்த்த காகங்கள் கடைசியா கீழே இருந்த ஒரு பானையை எடுத்து கவுத்து பார்க்க அதுக்குள்ள இருந்து நிறைய பணமும் தங்க நகைகளும் வந்து விழுந்தது. பாத்தியா கோரி, எல்லா பறவைகளும் பானைக்குள்ள தண்ணி தான் ஊத்தி வச்சிருப்பாங்க. இந்த சோனா ரொம்பவும் புத்திசாலித்தனமா சேர்த்து வச்ச பணத்தையும் நகையையும் இதுக்குள்ள வச்சிருக்கு. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த பணத்தையும் நகையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. காலுஜி, எனக்கு சோனா குருவி மேல இருக்கிற ஆத்திரம் இன்னும் தீரல. இந்த வீட்டையும் தீ வச்சு எரிக்கணும். கோரி, உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இருக்கேன். எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடு. இந்த வீட்டை சாம்பலாக்கி காட்டுறேன். பிறகு காலுக்காகவும் நெருப்பை கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு தீ வச்சது. தீ வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு புறா தீ பரவி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. சோனா குருவி வீட்டுக்கு தீ வச்ச காகங்கள் பிறகு அங்கிருந்து கிளம்பி பறந்து போனாங்க. பிறகு மறுநாள் தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்த சோனா குருவி தான் பையன் குக்குவோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. தன்னோட வீடு எரிஞ்சு போய் சாம்பலா கிடக்கிறத பார்த்துட்டு சோனா குருவியும் குக்குவும் அழ ஆரம்பிச்சாங்க. சோனா, அழாத. நடந்தது நடந்து போச்சு. இது எப்படி நடந்ததுன்னு தான் நாம இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதாவது விலை மதிப்புள்ள பொருட்கள் வச்சிருந்தியா? ஆமா புறாண்ணா, கொஞ்சம் பணமும் அப்புறம் எங்க அம்மா எனக்கு கொடுத்த பழைய காலத்து தங்க நகைகளும் இருந்தது. அந்த சமயத்துல ரீட்டா கிளியும் ராக்கி கிளியும் அங்க வந்தாங்க. சோனா, நேத்து ராத்திரி ஏதோ கருகிற வாசம் வீசினதால நான் வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தேன். அப்பதான் தூரத்துல உன்னோட வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் உன் வீட்டு பக்கத்துல இருந்து பறந்து போனதையும் பார்த்தேன். அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே காகங்கள் வீட்டுக்கு போறேன். சோனா, கொஞ்சம் அவசரப்படாம இரு. காகங்கள் உங்க வீட்டுக்கு தீ வச்சிருந்தா கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருந்த பொருட்களையும் அவங்க தான் திருடிக்கிட்டு போயிருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் பொறுமையாயிரு. இந்த காகங்கள் தான் திருடி இருக்காங்கன்னு நான் ப்ரூவ் பண்றேன். ராக்கி, நீ சோனாவையும் ரீட்டாவையும் அழைச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுல உள்ள மார்க்கெட்டுக்கு வந்துரு. இப்படி சொன்ன புறா உடனே காகங்கள் வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
நேத்து ராத்திரி சோனாவோட வீடு எப்படியோ தீ பிடிச்சு எரிஞ்சு போயிடுச்சு. பாவம், அம்மா வீட்டுக்கு போயிருந்த சோனா இப்பதான் வந்தது. தன்னோட வீடு எரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டு நிக்குது. அப்படியா? பாவம், சோனாவுக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ? புறா, நீதான் சோனாவோட உடன்பிறவா அண்ணனாச்சே. இந்த சமயத்துல அதுக்கு ஆறுதல் சொல்லாம நீ எதுக்காக இங்க வந்த? அது வேற ஒண்ணும் இல்ல கோரி. எங்க வீட்ல கொஞ்சம் பழைய நகைகள் இருந்தது. பக்கத்து காட்டுல உள்ள மார்க்கெட்ல பழங்காலத்து நகைகளை யாரோ தூரத்துல இருக்க காட்டுல இருந்து வந்து 2 மடங்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு தான் என் வீட்ல உள்ள நகைகளை எடுத்துக்கிட்டு போகலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க தான் சொந்த ஊருக்கு இன்னைக்கே கிளம்புறாங்களாம். அதனாலதான் இப்பவே எங்க வீட்ல உள்ள பழைய நகைகளை எடுத்துக்கிட்டு அங்க போக போறேன். இப்படி சொல்லிட்டு புறா அங்கிருந்து பறந்து போச்சு. காலுஜி, சோனா வீட்ல இருந்த நகையெல்லாம் பழைய நகைகளா இருக்கே, இதெல்லாம் விலை போகுமான்னு சந்தேகப்பட்டேன். கடைசியில பாருங்க, அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம்தான் வீசுது. சரி கோரி, எல்லா நகைகளையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்க. இப்பவே போய் யாருக்கும் தெரியாம பக்கத்து காட்டுல வித்துட்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்டே காங்கள் 2 பேரும் பிறகு பழைய நகைகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி கிளம்புனாங்க. ஐயா, இங்க பழைய நகைகளை எல்லாம் யாரோ நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? காங்கள் இப்படி ஒரு பறவையை விசாரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்த புறா காங்கள் கிட்ட போச்சு. காலு, இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்கும் தெரியாது. அதோ நிக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட போய் கேளு. புறா இப்படி சொன்ன உடனே காங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்க சோனா குருவி, ராக்கி கிளி, ரீட்டா கிளி, அப்புறம் அவங்க கூட 2 போலீஸ் இப்படி எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவலை அழைச்சிட்டு போன போலீஸ் 2 பேரும் தலை கீழே கட்டிக்கிட்டு அடி வெளுத்து வாங்கினாங்க. ஐயோ, அடிக்காதீங்க, வலிக்குது. சோனா, எங்களை அடிக்க வேண்டாம்னு சொல்லு. உன் வீட்ல இருந்து திருடின நகை பணம் எல்லாத்தையும் உன்கிட்டயே கொடுத்துட்றோம். அப்புறம் எரிஞ்சு போன வீட்டுக்கு பதிலா அதை விட நல்ல வீடா ஒண்ணு கட்டி கொடுக்குறோம். இதையெல்லாம் செஞ்சா மட்டும் பத்தாது. இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்க 2 பேரும் வேற ஒரு காட்டுக்கு ஓடி போயிடணும். பிறகு காங்கள் அவங்க சொன்னபடியே சோனா கிட்ட இருந்து திருடின நகையெல்லாம் கொடுத்து ஒரு அழகான புது வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க. புறா சொன்ன மாதிரி காங்கள் அந்த காட்டை விட்டு வெளியேற வேண்டிய நாளும் வந்தது. இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நானும் காலுஜியும் இந்த காட்டை விட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது. எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை. உங்க தொல்லையிலிருந்து தப்பிச்சு நாங்க நிம்மதியா இருந்தா போதும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ரீட்டா கிளி இப்படி சொல்ல பிறகு காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த காட்டை விட்டு வேற காட்டை நோக்கி பறந்து போனாங்க. சோனா, சோனா, என்ன காப்பாத்து. எனக்கு வலி தாங்கல. இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற என்ன சீக்கிரமா வெளியில எடு, இல்லன்னா என்னோட உயிர் போயிடும். ரீட்டா, அழாத. என்னால தனியா இந்த மரத்தை தூக்க முடியாது. இரு, நான் போய் காலனையும் கோரியக்காவையும் அழைச்சிட்டு வரேன். அவங்க வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு. இப்படி சொன்ன குருவி அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. கோரியக்கா, காலனை கூப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமா வாங்க. ரீட்டா மேல ஒரு பெரிய மரக்கில விழுந்து அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. என்னால தனியா அந்த கிளைய தூக்க முடியல. நீங்களும் கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க. சோனா, இப்பவாவது எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த காட்டுலயே வலுவான பறவைகள் நாங்க தான். அதனாலதான் யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நீங்க எல்லாம் எங்களை தேடி வரீங்க. காலண்ணா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க வந்து ரீட்டாவோட உயிரை காப்பாத்துங்க. இங்க பாரு சோனா, உன்னோட அவசரத்துக்கெல்லாம் எங்களால ஆட முடியாது. காலேஜ் சொன்ன மாதிரி எங்களோட திறமையையும் பெருமையையும் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. இங்க பாருங்க காங்களே, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலாம்னு நினைக்காதீங்க. கஷ்டங்கிறது மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு நாள் வரலாம். இங்க பாரு சொன்னா, வார்த்தையை அளந்து பேசு. உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுறியா? காலேஜி, இங்க பாத்தீங்களா? அதாவது நாம கஷ்டப்படணும், அத பார்த்து ரசிக்கணுங்கிறதுதான் மத்த பறவைகளோட ஆசை. இங்க பாரு சொன்னா, எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்களே சமாளிச்சுப்போம். நீங்க ஒண்ணும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு தேவையில்லை. தயவு செய்து இப்ப இடத்த காலி பண்ணு. இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் யாருக்கும் உதவி செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. உடனே சோனா குருவி காவோட வீட்டை விட்டு வேகமா வெளியே போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி நேரா புறா வீட்டுக்கு போச்சு.
அந்த சமயத்துல புறா ராணி புறா இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. புறா வீட்டுக்கு போன சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அவசர அவசரமா அவங்க கிட்ட சொல்லுச்சு. உடனே எல்லா பறவையும் சோனா குருவி பின்னால பறந்து போனாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க. பிறகு எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த மரக்கிளையை தூக்கி வேற பக்கம் விட்டு எறிஞ்சாங்க. உடனே ரீட்டா கிளி ரொம்பவும் சிரமப்பட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. நண்பர்களே, நல்ல வேலையா சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரீட்டா, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? நான் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு மிளகா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு மரக்கிளை முறிஞ்சி என் மேல விழுந்துடுச்சு. சோனா, நீ காகங்களை அழைச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போன. அப்புறம் ஏன் ரொம்ப தூரம் பறந்து போய் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்க? நீ போன சமயம் காகங்கள் வீட்டுல இல்லையா? நான் போனப்ப காங்கள் வீட்டுலதான் இருந்தாங்க. இப்படி அழிஞ்ச சோனா குருவி பிறகு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லுச்சு. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பேசுறாங்க. இப்படியெல்லாம் கூட இறக்கமே இல்லாத பறவைகள் இருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நாம எந்த சூழ்நிலையிலும் அந்த காகங்கள் மேல நம்பிக்கையே வைக்க கூடாது. அவங்க 2 பேரும் எந்த நிமிஷத்துல எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, கடைசி வரைக்கும் அந்த காங்கள் இப்படியே இருந்துட முடியாது. நம்ம நடந்துக்கிற விதம் தப்புன்னு என்னைக்காவது ஒரு நாள் அந்த காங்களுக்கு தெரிய வரும். இப்படியே சில நாட்கள் நடந்துச்சு. ஒரு நாள் காங்கள் 2 பேரும் பறந்து போய்கிட்டு இருக்கப்ப ராணிக்குருவி அவங்கள கூப்பிடுச்சு. காகங்களே, கொஞ்சம் இங்க வாங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போங்க. ரோனி, அவசரமா போயிட்டு இருக்க எங்களை அலட்சியமா தடுத்து நிறுத்திட்ட. சொல்லு, எதுக்காக எங்களை தடுத்து நிறுத்தின? என்னோட கூடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. இத சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் காஞ்ச பொருட்கள் தேவைப்படுது. என்னோட ரெக்கைகள்ல காயம் பட்டு கட்டு போட்டிருக்க. அதனால காட்டுக்குள்ள போய் என்னால காஞ்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு வர முடியல. நீங்க போற வழியில எங்கேயாவது காஞ்ச பொருட்கள் பாத்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. இவ்வளவுதானா? இல்ல எங்களுக்கு இன்னும் ஏதாவது வேலை வச்சிருக்கியா? வேற எந்த வேலையும் இல்ல. எனக்கு நீங்க இந்த உதவியை மட்டும் செஞ்சா போதும். ஆமா, எங்களை பார்க்க உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு வேலை செய்யற வேலைக்காரவங்க மாதிரியா இருக்கும். இந்த காட்டுக்குள்ள எல்லா பறவைகளும் பார்த்து பயப்படுற எங்களை நீ உனக்கு வேலைக்காரங்களாக்கிக்கலான்னு பாக்குற, அப்படிதானே? இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன, இங்க இருக்கிற கூட்டையும் உன்னையும் கீழே தள்ளிட்டு போயிடுவோம், ஜாக்கிரதை. இப்படி சொன்ன காங்கள் பிறகு அங்கிருந்து பறந்து போனாங்க. என்னோட ரெக்கையில இப்படி அடிபட்டு கட்டு போட்டு இருக்கிறத பார்த்தும் இந்த காகங்களுக்கு என் மேல இறக்கம் வரல. கொஞ்சம் கூட கருணையே இல்லாத காகங்கள் இவங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா சோனா குருவி பறந்து வந்துச்சு. உடனே ரோனி குருவி சோனா குருவியை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சு. ரோனி அக்கா, இறக்கமே இல்லாத அந்த காகங்கள் கிட்ட உங்களை யார் உதவி கேட்க சொன்னது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே போய் காஞ்ச பொருட்கள் எங்க இருந்தாலும் தேடி எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்னா குருவி காட்டுக்குள்ள பறந்து போச்சு. பிறகு அது சொன்ன மாதிரி காஞ்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுச்சு. ரோனி அக்கா, நீங்க கொஞ்சம் இந்த கூட்டை விட்டு அந்த மரத்துல போய் உட்காருங்க. சோனா குருவி அப்படி சொன்ன உடனே ரோனி குருவி தாவி போய் மரத்துல உட்காந்துருச்சு. பிறகு சோனா குருவி ரோனி குருவியோட கூட்டை சரி பண்ணி கொடுத்துச்சு. சோனா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் இந்த கூட்டை சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னோட வேலையை ரொம்பவும் ஈஸியாக்கிட்ட. ரோனி அக்கா, இதுக்கு என்ன நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா நீங்க எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? இப்படி கேட்ட சோனா குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் இந்த காட்டு பகுதிக்கு தூரமா உள்ள ஒரு காட்டுல வந்து புதுசா ஒரு கழுகு வந்தது. நாம இந்த இடத்துக்கு வந்தது இந்த காட்டுல உள்ள பறவைகளுக்கு தெரியாது. அதனால நாம மறைஞ்சிருந்து இந்த பகுதிக்கு வர பறவைகளை ஈஸியா பிடிச்சு சாப்பிடலாம். இப்படி அந்த கழுகு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது காலுக்காகவும் குறிக்காகவும் அங்க உள்ள ஒரு மட்டில வந்து உட்கார்ந்தாங்க. காலேஜி, இந்த இடத்துல கருப்பு வெள்ளத்துல ஒரு பழம் இருக்கு. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியா சொல்ற? அந்த பழத்தை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல.
நானே போன வாரம் தான் அந்த பழத்தை கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு பழுத்து இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வேகமா பறந்து வந்த அந்த கழுகு கோரிக்காகத்தை பிடிச்சு கீழே தள்ளி மேல ஏறி உட்கார்ந்துருச்சு. புதுசா ஒரு கழுகு வந்து கோரிக்காகத்தை பிடிச்சத பார்த்த காலுக்காகவும் அங்க இருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. காலுஜி, காலுஜி, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோரி, என்னால இந்த கழுக ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போய் இன்னும் யாரையாவது அழைச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் யாரையாவது உதவிக்கு கூப்பிடறதுக்காக பறந்து போச்சு. அந்த சமயம் அந்த கழுகு கோரிக்காகத்தை ஒரு மரத்துல கட்டி போட்டுது. திரு கோரிக்காகத்தை சமைக்கிறதுக்காக அடுப்பை பத்த வச்சு அதுல ஒரு பெரிய பாத்திரத்துல வெந்நீர் சுட வச்சது. ஏய் காகமே, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அழாத, என்னோட பசி இன்னைக்கு அடங்க போகுது, அத நினைச்சு சந்தோஷப்படு. ரீட்டா, ரீட்டா, என்னோட மனைவி உயிருக்கு ஆபத்து. கோரிய ஒரு கழுகு தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. சீக்கிரமா வந்து கோரிய காப்பாத்து. காலு, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். நீயும் உன்னோட மனைவியும் தான் ரொம்ப வலிமையான பறவைகளாச்சே, அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க உதவியை கேக்குறீங்க? ரீட்டா, பிளீஸ், இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சீக்கிரம் என் கூட வா. அதையே தான் நானும் சொல்றேன். உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. இப்படி சொன்ன ரீட்டா கிளி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ஒரு காலுக்காக புறா, ரோனிக்குருவி இவங்க எல்லார்கிட்டயும் போய் உதவி கேட்டு பார்த்தது. ஆனா யாருமே காலுக்காகத்துக்கு உதவி செய்யல. உடனே காலுக்காக அழுதுகிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. சோனா, சோனா, என் கோரியோட உயிரை காப்பாத்து. கோரியோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. சோனா, உங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்க எனக்கே வெக்கமாதான் இருக்கு. நானும் கோரியும் இதுவரைக்கும் உங்க யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்ல. அதனால என் மனைவியோட உயிரை காப்பாத்தாம விட்டுறாதீங்க. காலண்ணா, உங்களுக்கு இப்ப வந்த நிலைமை ரொம்பவும் மோசமான நிலைமை. இந்த மாதிரி நிலைமை வராம இருக்கணும்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட நல்ல விதத்துல பழகி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கணும். இருப்போம் சோனா, இருப்போம். இதுக்கப்புறம் நாங்க அப்படிதான் இருப்போம். நீ சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவோம். பிறகு சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி, ரோனி குருவி இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி கோரிய காப்பாத்துறதுக்காக காலுக்காகத்து கூட பறந்து போச்சு. இப்படி போன எல்லாரும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அங்க இருந்த நிலைமைய பார்த்தாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாத்திரத்துல போட்டா அந்த பாத்திரத்துல உள்ள வெந்நீர் கொட்டி அந்த கழுகு கண்டிப்பா இறந்துரும். உடனே எல்லாரும் புறாவோட யோசனைப்படி ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு வந்தாங்க. பிறகு அந்த கல்லை மேல இருந்து அந்த பாத்திரத்துல போட்டாங்க. அந்த பாத்திரத்துல இருந்த வெந்நீர் மேல கொட்டினதால அந்த கழுகு அந்த இடத்துலயே துடிச்சு இறந்து போச்சு. நண்பர்களே, எனக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு என்னோட புத்திக்கு புரிய வச்சுட்டீங்க. கோரிக்காலத்தை கட்டியிருந்த கைத்தை அவுத்து விட்டு அதை விடுதலை பண்ணினாங்க. பிறகு எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்களோட வீடுகளை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.